இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு, உண்மையாய் அவர்களை சேவிக்கிறவர்களுக்கு அவர் துணை செய்கிறார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார், கர்த்தரை நாம் தேடினால் அவர் நமக்கு துணை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பாகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நாம் பிரியமானவர்களே, இதில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நாம் அவரை தேட வேண்டும். அந்த ஆபத்து நேரத்தில் மாத்திரமல்ல, இருளான சூழ்நிலையில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை விட்டுட்டோம்னா, அவரை தேடாம நம்ம மனுஷர்களை தேடி விட்டுட்டோம்னா அவர் நம்மை விட்டு விடுவார் என்று பார்க்கிறோம். வேதத்திலே இருந்து அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்படி கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்தார், அவர்கள் எப்படி நடந்து கொண்டதினால் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை அழிவு நின்று சத்துருக்களை நின்று விடுவித்தார், அவர் மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு துணையாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை தேடின ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி துணையாக இருந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆசா என்கிற ஒரு யூதா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் யூதா ராஜாக்களிலே கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் தேசத்திலே அவனுக்கு முன்னிருந்த ராஜாக்கள் செய்தது போல அல்லாமல் அந்நிய தேவர்களை எல்லாம் அகற்றி, விக்கிரத்தோப்புகளை எல்லாம் அகற்றி, இந்த நியாயப்பிரமாணத்தின்படியேயும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படியேயும் அந்த ஜனங்களை செய்யும்படியாக அவர்களை கற்பித்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தரை தேடும்படியாக தன்னுடைய இருதயத்தை இணங்கி இருந்தான், கர்த்தரை தேடும்படியாக தன்னுடைய ஜனங்களையும் திசை திருப்பி இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் அவனுக்கு எதிராக யுத்தங்கள் வரும் பொழுது கர்த்தர் அவருக்கு துணையாக நின்று அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த எத்தியோப்பிய ராஜாவாகிய அந்த சேரா என்பவன் 10 லட்சம் பேரோட அவனுக்கு எதிர்த்து வரும் பொழுது அத்தனை திரளான எதிரிகளை பார்த்து ஆசா ராஜா பயந்து கர்த்தரிடத்திலே முறையிடுகிறான். ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்கள் யுத்த வீரர்கள் எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்களே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு துணை நின்றும் இவ்வளவு பெரிய திரளான கூட்டங்களுக்கு உம்முடைய நாமத்தை நம்பி நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம் என்று அவன் ஜெபித்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், யூதா ஜனங்கள் எல்லாரும் ஜெபித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவளுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி அந்த காரியத்திலே, அந்த யுத்தத்திலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அநேக கொள்ளைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள செய்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களை, அவரை தேடினதினால் ஒரு நமக்கு எதிரான ஒரு சோதனையோ அல்லது ஒரு யுத்தமோ ஒரு போராட்டமோ ஒரு வழக்கோ வரும் பொழுது, அப்பா இது எனக்கு முடியவில்லையே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் துணை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே யார் எனக்கு உதவி செய்வார், காரணம் இல்லாமல் எங்களை எதிர்த்து வருகிறார்களே, காரணம் இல்லாமல் எங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார்களே, எங்களை பகைக்கிறார்களே என்று அநேக சூழ்நிலைகளை நான் கடந்து வர முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அப்ப அவரை தேடும் பொழுது மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று எழுதியிருக்கிறபடி, அவரை நாம் தேடும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறபடி அவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரை, நான் மனுஷரை நம்பி செல்லவில்லை, உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நான் தேடுகிறேன், நீர் எனக்கு துணை செய்யும் என்று நாம் அவரை கூப்பிடும் பொழுது, அவரோடு கூட நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு துணை செய்வார். அதே ஆசா ராஜாவை பார்க்கும் பொழுது அவர் 41 வருஷம் அந்த யூதாவிலே அரசாண்டார் என்று பார்க்கிறோம். அதே கர்த்தரை தேடி அநேக அதிசயங்களையும் கர்த்தர் துணை நின்றதையும் பார்த்த அதே ராஜா அவருடைய 36வது ஆட்சியின் பொழுது அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா அவருக்கு எதிராக வரும் பொழுது அவன் கர்த்தரை தேடா மனதில்லாதபடிக்கு சீரியா ராஜாவுக்கு வெகுமதிகளை அனுப்பி அந்த சீரியா ராஜாவாகிய
பெனாதாத்துக்கு வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறான். அனுப்பி, நீர் எனக்கு துணை செய்யும், இந்த பாஷாவை என் தேசத்திலே படையெடுத்து வராதபடி எனக்கு துணை செய்யும் என்று அவனை தேடினபடியினால் அவன் கர்த்தர் சொல்லுகிறார், நீர் அந்த எத்தியோப்பிய ராஜா வரும் பொழுது நான் உனக்கு துணை நின்றதை நீர் அறியாதபடி இந்த காரியத்திலே நீ மனுஷனை தேடினபடியால் அந்த சீரியர்களை நான் உனக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை வல்லமையை அறிந்திருந்தோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை உத்தமமாய் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, யார் என்னை தேடுகிறார்கள், யார் நான் துணை செய்ய வேண்டும் என்று அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். என் மகன் என்னை தேடுகிறானா, என்னை உத்தமமாய் சேவிக்கிறானா, நான் அவனுக்கு துணை செய்வேன் என்று அவரை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் அவரை உத்தமமாய் சேவிக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவரை தேடாததுனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல நீ மதியினமாய் நீ செயல்பட்ட என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் கடைசி பரியந்தம் நாம் தேடினோம், ஆபத்து நேரத்தில் மாத்திரம் நாம் தேடினோம், சில காரியங்களுக்கு மாத்திரம் தேடினோம் என்று அல்ல, எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாம் அவரோடு இருந்தால் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ தேடினால் அவர் தென்படுவார், நீர் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் எதெல்லாம் துணை என்று நினைக்கிறோமோ அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவரையே சார்ந்து துணையாக இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை கைவிடாதபடி நமக்கு துணை செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, உம்மையே துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடினவர்களுக்கு கர்த்தர் நீர் துணை நின்று ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் கலிகூறுதலையும் தருகிற தேவன் என்று ஆண்டவரை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே அப்பா, எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் பதறாதபடி முறுமுறுக்காதபடி கர்த்தரையே நாடி தேடவும் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் உம்மை சேவிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்மை விட்டு விலகாதிருக்கிற கிருபை ஒவ்வொருவருக்கும் தந்தை இம்மையிலும் மறுமையிலும் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை காத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கொடும். கேட்கிற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.